அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று நாம் ஒரு காணொளி போட்டிருந்தோம். பாஜகவும் திமுகவும் சேர்ந்தே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது அப்படின்ட்டு ஒரு காணொளி போட்டிருந்தோம். அது சார்பான தகவல் இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாரு ஈரோட்டில். அருகில் இருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் அழைத்து பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. நிச்சயமாக நாம் தமிழர் தம்பிகள் பெருமளவில் கூடி அந்த வேட்புமனு தாக்கலில் கலந்து கொள்வார்கள். இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடுற காரணத்தினால சின்னம் வேண்டி பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சின்னத்தில் புலி சின்னமும் ஏர் உழவன் சின்னமும் கேட்டிருந்தாங்க. அது தேர்தல் ஆணையம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர நீங்கள் வேறு எந்த சின்னம் வேணாலும் கேளுங்க, தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ என்னன்னா, அண்ணன் ஏர் உழவன் சின்னம் புலி சின்னம் தரலனாலும் பரவாயில்ல, எங்களுடைய பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை கொடுங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருந்தாரு. இந்த நிலையில மத்திய தேர்தல் ஆணையம் இந்த கரும்பு விவசாய சின்னத்தையும் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தர முடியாதுன்னா, மணிப்பூர்ல இருக்கிற ஒரு மாநில கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடிப்படையில மாநில கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்துல ஒரு மாநில கட்சியில இருக்கிற சின்னத்தை மற்றொரு மாநிலத்தில் மற்றொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நாம வழங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம், ஒவ்வொரு மாநிலத்துல தான் அவங்க போட்டியிட போறாங்க, தேசிய அளவில் அவங்க போட்டியிட போறதில்லை. அதனாலதான் அவங்க மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு தேசம் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னம், அதே சின்னம் தான் ஊபியில சமாஜ்வாதி கட்சிக்கும் இருக்கு. அது மாதிரி மாநில கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க போட்டியிட போறாங்க அப்படின்னா, அந்த மாநில கட்சிக்கு அந்த மாநிலத்துல அந்த ஒரு சின்னத்தை வழங்கிட்டு அதே சின்னத்தை மற்றொரு மாநில கட்சிக்கு வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிக்கு வழங்கலாம். அது எப்போதும் நமக்கு நடைமுறையில் உள்ளதுதான். அது நம்ம இந்த சின்ன பிரச்சனை வரும்போது அதை ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு ப்ரெஷர் நமக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் நம்மளுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல திமுக எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறதோ அதே அளவுக்கு முனைப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு. அதுதான் உண்மை. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே அளவுக்கு ஆபத்தானது பாஜகவுக்கு என்பதை பாஜக முழுமையா உணர்ந்திருக்காங்க. ஏன்னா எப்போதுமே சின்னம் தான் நமக்கு பிரச்சனையா கொடுக்குறது. ஏன்னா போன நட விவசாய சின்னத்தை தடுத்துட்டு மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள், நெருக்கமா 1 லட்சம் வாக்குகள் நம்ம வாக்குகளை இழந்தோம். தெரிஞ்சே இழந்தோம். தெரியாம எவ்வளவு வாக்குகளை நம்ம இழந்தோம்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி நம்மளை முடக்கிற விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான பணியை தேசிய அளவில் செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அவங்க எத்தனையோ முறை கூட்டணிக்கு அழைத்தும் அண்ணன் சீமான் இசைவு கொடுக்காததுனால இந்த அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்கும். மக்களாகிய நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம் மக்களிடம் கிடைக்கக்கூடிய புதிய சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்து நம்ம அதை வாக்குகளை மாற்றி நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்தணும்.